இந்த இயந்திர அறிவியல் உலகம் என்பது ஒரு போர்க்களம். இந்த இயந்திர அறிவியல் உலகம் என்பது ஒரு போர்க்களம். அப்போ நம்ம போர்க்களம்னா எதோடெல்லாம் போரிடுகிறோம்? போர்க்களம்னா மனுஷங்களோட போரிடுவது மட்டும் கிடையாது, நோய்களோடு போரிடுகிறோம். நோய்களோடு போரிடுகிற ஒரு போர்க்களம் இது. அப்புறம் குற்றங்கள், கெட்ட குணங்களிலிருந்து போரிடுகிற ஒரு போர்க்களம். அது மாதிரி தனி உடைமை சிந்தனை, சமத்துவத்தை விரும்பாத மனப்பான்மையினரோடு நாம் போரிடுகிற ஒரு போர்க்களம் தான் இந்த போர்க்களம். அதை நம்மள புரிஞ்சுக்கணும். இந்த உலகங்கிறது எப்படிப்பட்டது, நம்ம என்ன நினைக்கிறோம்னா இந்த உலகங்கிறது ரொம்ப ஜாலியானது. இதோட அடிப்படை இதுவே நம்ம போர்க்களம் தான். கடந்த காலத்தில் எப்படி மக்கள் போரிட்டுக்கிட்டே எப்போவுமே மரண பயத்திலே வாழ்வாங்க. எப்போ பக்கத்து நாட்டுக்காரங்க நம்மளை சண்டைக்கு எடுப்பாங்களோ, உரண்டை எடுப்பாங்களோ, நம்ம கூட போரிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்தில் எல்லாருமே மரண பயத்தில் தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. எப்போ பக்கத்து நாட்டுக்காரங்க நம்மக்கிட்ட சண்டை போடுவாங்களோ, வீட்டுக்கு ஒருத்தர் போய் சண்டை போடணும், வெற்றிவேல் வீரவேல்னு போய் கட்டி கம்பெல்லாம் தூக்கிட்டு வெட்ட புறப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. எப்படா வருவானுங்க நிம்மதியாக இருந்து. அப்புறம் செத்தா வீட்டுக்கு அவர் செத்து போயிட்டார், இவர் செத்து போயிட்டார், போரில் இவர் வீரமரணம் அடைஞ்சிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு தாய் நாட்டுக்காக உயிரை கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி வாழ்ந்துட்டு இருந்தாங்க. சரி, அப்புறம் இயந்திர அறிவியல் தொழில் 2ஆம் உலகப் போர், 2ஆம் உலகப் போர்லாம் வந்துச்சு. அணு உண்டு போட்டாங்க. அப்போவும் நிறைய கோடிக்கணக்கான பேர் செத்து போனாங்க. அப்புறம் இப்போ மாறி போச்சு, இயந்திர அறிவியல் உலகம் வந்துருச்சு. இப்போ எல்லாம் அமைதியாகிடுச்சு. முன்னாடி தான் போரிட்டு இருந்தாங்க, இப்போல்லாம் அமைதியாகிடுச்சு அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. இப்போவும் போர் நடந்துகிட்டு இருக்கு. அதை கண்டுபிடிக்க, அதை உணர்கிற அறிவு நமக்கு வேணும். முன்னாடி வெளிப்படையாக நடந்தது, போர் என்பது வெளிப்படையாகவே நடந்தது, சண்டைங்கிறது வெளிப்படையாகவே நடந்தது. இப்போ போர் என்பது அமைதியாக நடக்குது, வேறொரு கோணத்தில் நடக்குது. இப்போவும் போர் நடக்குது. இப்போ போர் எப்படியெல்லாம் நடக்குது? நோய்களோடு நாம் போரிட்டு கொண்டிருக்கிறோம். அப்புறம் குற்றங்களோடு போரிட்டு கொண்டிருக்கிறோம். ஏற்றத்தாழ்வுகளை கொண்டாடுகிற மனப்பான்மை மிக்க மனுஷங்களோடு போரிட்டு கொண்டிருக்கிறோம். அந்த மாதிரி போருங்கிறது இப்போ வேறு மாதிரி விபத்துகளோடு போரிட்டு கொண்டிருக்கும். மோட்டார் வாகன விபத்து டெய்லி அந்த போர் நடந்துகிட்ருக்கு. வீட்டை விட்டு வெளியில் போனால் மோட்டார் வாகனம் என்பது, அதில் பயணிப்பது என்பது போர்க்களத்துக்கு சென்றுட்டு வர்ற மாதிரி தான். பத்திரமா நம்ம யாரையும் போர்க்களத்தில் போனால் மற்ற எதிரியை வீழ்த்தணும். ஒரு சமாதானமாக போகிறது கூட நல்லது தான், சமாதானமாக போயிடலாம் அப்படி. அது மாதிரி விபத்துங்கிறது ஒரு சமாதானமான ஒரு போர். யார் மேலேயும் நானும் ஒன்றை இடிக்க மாட்டேன், நீனும் என் மேலே இடிச்சிடாத, பாதுகாப்பாக வழி விட்டு போய் பத்திரமா வீடு போய் சேரு. அப்புறம் விபத்துகள் என்பது அது ஒரு போர்க்களம் தான். இந்த சாலைகள் அத்தனையுமே போர்க்களம் தான். சாலைகளில் போயிட்டு நீ பத்திரமா வீடு திரும்பி வரனாலே அது பெரிய போர்க்களம் தான். அது மாதிரி விபத்துகளோடு நோய்களோடு போரிட்டு கொண்டு இருக்கிறோம். நோய்களை தருகிற உணவுகளை சாப்பிட்றோம். அந்த உணவுலேருந்து நீங்கள் உங்களை விடுவிக்கவே முடியும். அதோட போரிட்டு அதை ஜெயிச்சாதான் அந்த உணவுலேருந்து உங்களை நீங்கள் விடுவிச்சிக்க முடியும். அது மாதிரி கெட்ட குணங்களோடு போரிட்டு கொண்டு இருக்கிறோம். ஏற்றத்தாழ்வுகளை விரும்புகிற ஒரு மனப்பான்மையோடு நம்ம போரிட்டு போகிறோம். அதனால் இதுவும் ஒரு போர்க்களம் தான். இன்னும் போர் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இன்னும் போர் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. எப்படி போர்க்களத்தில் நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ முடியாது, அப்படி தானே? கடந்த காலங்களில் வெளிப்படையாகவே நடந்துச்சு. போர் என்பது அடிக்கடி நடக்கும், வெளிப்படையாகவே நாட்டுக்கு நாட்டு சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க, வெளிப்படையாகவே நடக்கும். அப்போது அந்த போர்க்களத்தை மனுஷங்க மகிழ்ச்சியாகவே வாழ முடியாது. இப்போ மரண பயத்திலே இருப்பாங்க. போருங்கிறது நாடுகளுக்கு இடையே மட்டும் நடக்காது, ஒரு ஊரில் தெரு நடக்கும். பக்கத்து வீட்டுக்கு அந்த மாதிரி தெரு சண்டைகள். ஒரு தெருவிலே 2 குரூப்புலாம் இருக்கும், அவங்களுக்குள்ளே சண்டை நடக்கும், குடும்பத்துக்குள்ளேயே சண்டை நடக்கும். பிடிக்கலன்னா சண்டை போடுவாங்க. இது கடந்த கால வாழ்க்கை முறை. ஏன்னா அவங்க சண்டை போட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அந்த சண்டை போடுகிற அந்த மனப்பான்மையோடு இருக்கணும். அப்போ தான் அவங்க பாதுகாப்பாகவே வாழ முடியும். போர் இல்லைங்கிறதுக்காக அப்பாடா போர் இல்லை, நம்ம உட்காந்து ரெஸ்ட் எடுக்கலாம், அன்பு பாராட்டலாம், நேசிக்கலாம் கூட. எப்போ வேணாலும் போர் வரும், அதுக்கு நீ தயாராகவே இருக்கணும். அப்போ நீ எப்போவே வன்முறை உணர்ச்சியோடு இருக்கணும். எப்போ வேணாலும் போர் வரலாம், நீ அமைதியாக இருக்குதுன்னு நினைக்காத. எப்போ வேணாலும் யார் எந்த திசையிலேருந்து வேணாலும் அவங்க கூட போரிடுவதற்கு வருவாங்க. அப்போ நீ எப்போவுமே ஒரு போர்க்குணத்தோடே இருக்கணும். அப்போ அதற்கான பயிற்சி எங்கே எடுக்கும்? எப்போவும் நீ சண்டை போட்டு பயிற்சி எடுத்துக்கிட்டே இருக்கணும். கிரிக்கெட்னா எப்போ வேணாலும் அந்த கிரிக்கெட் போட்டி வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க பயிற்சி எடுத்துக்கிட்டே இருக்கணும்ல. அதே மாதிரி போர் எப்போ வேணாலும் வரும். அப்போ இவங்க எப்போவுமே போர்க்குணத்தோடு இருக்கணும். எப்போவுமே இவங்க அன்பு, பாசம், இந்த நேசிக்கிற மனப்பான்மைக்கெல்லாம் அங்கே இடமே. அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நாடுகளுக்கு இடையே நடக்கிற போர் கொடூரமானது. ஏன்னா அங்கே கொலை பண்ணால் அங்கே குற்றம்லாம் கிடையாது. அந்நிய நாட்டினரை நீங்கள் தாராளமாக கொலை பண்ணலாம்.
உங்களை நிறைய பேரை கொலை பண்ணால் உங்களுக்கு வந்து கௌரவம் தான் உங்களை பாராட்டுவாங்க. அப்போ அப்படிப்பட்ட அதுதான் வந்து நாடுகளுக்கிடையே நடக்கிற போர் தான் வந்து கொடுமையான. அதுவே உள்நாட்டுக்குள்ளே நீ ஒருத்தரை கொலை பண்ணால் உன் மேலே தப்பு இருக்குன்னா உன்னை தூக்கில் போட்டுருவாங்க. ஆனால் அப்படி இருக்கும்போது அப்போது நாடுகளுக்கிடையே நடக்கிற போர் இருக்குல்ல, அது ரொம்ப கொடூரமான போர். அந்த போர் எப்போ வேணாலும் வரலாம் அப்படிங்கிற அந்த மரண பயம். அப்போ எப்போ வேணாலும் நீ அதை எதிர்கொள்வதற்கு போர்க்குணத்தோடு தயாராக இருக்கணும். எப்போவுமே நீ பயிற்சி எடுத்துக்கிட்டே இருக்கணும், சண்டை போட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நீ எப்போ வேணாலும் வருகிற அந்த போருக்கு நீ தயாராக இருக்க முடியும். எப்போ வேணாலும் அந்த போர் வரும், அந்த போருக்கு நீ எப்போவுமே தயாராக இரு. நீ போர் இல்லைன்னு சொல்லிட்டு சாவகாசமாக உட்காந்து லவ் பண்ணிவிட்டு அன்பு பாசம் குடும்பம் எங்கள் வீட்டில் எல்லாம் நடந்துரு அப்படின்னு சொல்லிட்டு நீ இருந்தன்னா நீ போர் வரும்போது உன்னால் சண்டை போட முடியாது. அதனால் எப்போது நீ போர் குணத்தோடே இரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எப்படி அதுக்கான பயிற்சியை தான் எப்படி எடுப்பாங்கன்னா பக்கத்து தெருக்காரங்களோட சண்டை போடுவாங்க. சண்டை போடுவதற்கு இவங்களுக்கு ஒரு காரணம் தேவை, அதுதான் ஜாதி. சாதியை ஏன் ஏற்படுத்துகிறாங்கன்னா சண்டை போடுவதற்கு இவங்களுக்கு ஒரு காரணம் தேவை, ஒரு பயிற்சி எடுக்கணும். எப்போ வேணாலும் போர் வரும், போர் குணத்தோடே இருக்கணும் அப்படிங்கிறக்காக தான் இந்த வேற்றுமைகளை உருவாக்குறாங்க. நீ உயர்ந்த சாதி, உன்னை கோவப்படுத்துகிறாங்க, உன்னை கோவப்படுத்தி உன்னை வந்து குத்துறாங்க, ஊசியை வச்சு குத்திக்கிட்டே இருக்காங்க. சாதிங்கிற அந்த ஊசியை வச்சு உன்னை குத்திக்கிட்டே இருக்காங்க. அப்போ தான் நீ எப்போவுமே கோபத்தோடே இருப்ப. எப்போ வேணாலும் போர் வரும், ஒரு போர் குணத்தோடே இரு. அப்போ தான் எப்போ வேணாலும் போர் வரும். போர்னு வரும்போது நம்ம சாதியெல்லாம் மறந்துட்டு வீட்டுக்கு ஒருத்தர் வந்துடணும் சண்டைக்கு அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்போது அதுக்காக தான் அந்த சாதியெல்லாம் ஏன் உருவாக்குறாங்கன்னா நீ போர் குணத்தோடு இருக்கணும், அதுக்கு சண்டை போடுகிற ஒரு மனப்பான்மையோடு இருக்கணும். என்றைக்குமே வந்து நீ அன்பு பாசம்னு இறங்கிடாத. அப்போது சண்டை போடுவதற்கு எதெல்லாம் உதவி செய்யும்? மனுஷங்க மேலே எப்போவுமே நீ ஒரு கோபத்தோடு இரு, மனுஷங்க மேலே எப்போவுமே நீ ஒரு பழி உணர்ச்சியோடு இரு. மனுஷங்க நல்லவங்க இல்லை அப்படிங்கிற அந்த புரிதலை என்றைக்குமே மாற்றிக்காத. ஏன்னா அந்த புரிதல் தான் எப்போ வேணாலும் போர் வருது பாரு. அப்போ போர்னு வரும்போது உன் கோபத்தெல்லாம் மனுஷங்க மேலே உள்ள கோபத்தெல்லாம் வெளிப்படுத்தி எதிர் நாட்டுக்காரங்க அவங்களும் மனுஷங்க தானே, அவங்க மேலே வெளிப்படுத்தி அவங்கள கொலை பண்ணி உன்னுடைய கோபத்தை தணிச்சிக்கலாம். அதனால் எப்போவுமே மனுஷங்க மேலே நீ நேசிக்கவே ஆரம்பிக்காத. மனுஷங்களை எப்போ வேணாலும் நீ சாகடிப்பதற்கு தயாராக இரு. மனுஷங்க மேலே பழி உணர்ச்சியை வளர்த்துக்கோ, எப்போ வேணாலும் போர் வரும். அப்போது சண்டை போடுகிற அந்த போர் குணத்தை நீ எப்போவும் தக்க வச்சுக்கோ. சண்டை போடுகிற மனப்பான்மை உனக்கு எப்போவுமே தேவை. அதுக்கான ஒரு வாய்ப்பு தான் இந்த சாதிங்கிற அந்த ஊசியை வச்சு குத்தும்போது உனக்கு கோபம் வரும், மனுஷங்க மேலே ஒரு பழி உணர்ச்சி வரும், ஒரு கொலை வெறி வரும். அதை எப்போவுமே அது வேணும் உனக்கு. அப்போ தான் நீ வந்து சண்டைன்னு வரும்போது இறங்கி நல்ல சண்டை போடுவ. எதிரி நாட்டுக்காரங்க வரும்போது சண்டை போட்டு உன்னை பாதுகாத்துப்ப அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுவதற்கு எதையெல்லாம் ஊக்கம் தருகிறதோ அந்த மனப்பான்மையெல்லாம் இவங்க வந்து ரொம்ப பாதுகாத்தாங்க. சாதி கட்டமைப்பை பாதுகாப்பதற்கு அதுதான் காரணம். சண்டை போடுவதற்கு அந்த மனப்பான்மை ரொம்ப உதவி செய்யும். எப்போ வேணாலும் சண்டை வரும், சண்டை போடுவதற்கு அந்த மனப்பான்மை எப்போ வேணாலும் உதவி செய்யும். அதனால் நீ யாரு கூடயும் ஒற்றுமையாக இருந்துடாத, யாரையும் நீ நேசிக்க ஆரம்பிச்சிடாத. எப்போ வேணாலும் உன் பிள்ளைகளை கூட நீ நேசிக்காத. எப்போ வேணாலும் நீ உன் குடும்பத்தோட்டு பிரிய வேண்டிய அவசியம் வரும். உன் பொண்டாட்டி பிள்ளைகளோட நீ எப்போவுமே அன்பாக இருக்காத. அப்படி இருந்துட்டுன்னா உன்னால் சண்டை போட முடியாது. அதனால் குறிப்பாக பெண்களை நீ அடிமைப்படுத்து, அவங்கள அடிமையாக நினை. சாயந்தரம் ஆனால் அப்போ நல்லா குடிச்சுப்பிட்டு போய் அடி. அப்போ தான் உன் மனசு மறத்து போகும், உனக்கு பாசம் அன்பு பாசங்கிறது இல்லாமல் போகும். அப்போ தான் நீ சாவதற்கு தயாராக இருப்ப, சாவதற்கு துணிவ. நீ வந்து அன்பு பாசம்னு இறங்கிட்டா உனக்கு வாழணுங்கிற ஆசை வந்துடும். வாழணுங்கிற ஆசை வந்துருச்சுன்னா நீ சண்டை போட மாட்ட. சண்டை போடுறதுக்கு நீ பயப்படுவ, பாதுகாப்பான இடம் தேடி ஒளிய ஆரம்பிச்சிருவ. நீ ஒரு போர் வீரனாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்தில் பெண்களை ஏன் போட்டு அடித்தாங்க அப்படின்னா அடிமையாக நினச்சாங்க. பெண்களை சித்திரவதை பண்ணுவாங்க. அப்போ சித்திரவதை தான் அங்கே நடக்கும். சித்திரவதை பண்ணுறதுக்கான ஒரு உரிமை தான் ஆண்களுக்கு கொடுக்கப்பட்டது போல். ஏன்னா அப்போ தான் அவனுக்கு வந்து மனிதத்தன்மை இருக்காது. பெண்களை நீ சித்திரவதை பண்ணும்போது தான் உனக்கு மனிதத்தன்மை இருக்காது. பெண்களுக்கு நீ மதிப்பு கொடுத்துட்டேன்னா உனக்கு வந்து அந்த மனிதத்தன்மை வந்துவிடும். மனித உணர்வுகளை புரிய ஆரம்பிச்சிருவ. மனித உணர்வுகளை நீ புரிஞ்சிக்கவே கூடாது, உன்கிட்ட ஒரு வக்கர குணம் இருக்கணும். அப்புறம் பெண்களை நீ பெண்களை சித்திரவதை பண்ணு, பெண்களை கொடுமைப்படுத்து, அடிமையாக நினச்சி சரிசமமாக மதிக்காத, சுதந்திரமாக பேச விடாத, ஆம்பளை ஒரு சுதந்திரமாக ஆண்கள்கிட்ட பேசக்கூடாது, அடிக்கணும் உதைக்கணும் அடிமையாக நினைக்கணும் அப்படின்னு இன்னும் எப்படியெல்லாம் பெண்கள் மீது நீ கொடுமைப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு நீ உனக்கு போர்க்குணம் அதிகரிக்கும். அப்போ தான் நீ வந்து உனக்கு ஒரு மனிதத்தன்மை இருக்காது, பாசங்கிறதே இல்லாமல் போயிடும், வக்கர குணம் வரும். நீ பெண்களை அடிமைப்படுத்தணுங்கிற பேரில் அவங்கள நீ சித்திரவதை பண்ணாதான் உனக்கு வந்து ஒரு மனிதத்தன்மையே உங்கள்கிட்ட இருக்காது. நீ ஒரு மிருகமாக இருப்ப. எப்போ போர் வந்தாலும் நீ சண்டை போடுறதுக்கு ஒன்றால் நீ சண்டை போட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சாதி எதுக்காகன்னா சண்டை போடுவதற்கான ஒரு மனப்பான்மையை உருவாக்கணும். அதுக்காக சாதியை உருவாக்குறாங்க.
சண்டை போடுவதற்கான மனப்பான்மை, போரிடுவதற்கான ஒரு மனப்பான்மையை தக்க வைக்கணும். அதுக்காக சாதியை உருவாக்குறாங்க. பெண்களை ஏன் சித்திரவதைப்படுத்துகிறாங்கன்னா, அப்போ தான் நீ பெண்களை நீ நேசிக்க ஆரம்பிச்சிட்டா உனக்கு வாழணுங்கிற ஆசை வந்துடும், சண்டை போடணுங்கிற ஆசை வராது. அப்புறம் நீ மென்மையாக மாறி விடுவாய், மனிதத்தன்மையோடு வாழ ஆரம்பித்து விடுவாய். அப்புறம் உன்னால் போர்னு வந்தால் உன்னால் போரிட முடியாது. அதனால் நீ எதுக்கு மாமிசத்தை சாப்பிட்றாங்கன்னா, அப்போ பாருங்கள், இப்போ சாதி ஏன் வந்துச்சு? போரிடுவதற்கான மனப்பான்மை. அப்புறம் பெண்களை ஏன் சித்திரவதை பண்ணாங்க? போரிடுவதற்கான மனப்பான்மை. அப்புறம் பிற உயிரினங்களை மட்டும் விட்டு வைப்பாங்களா? ஏன் ஆடு மாடெல்லாம் கொல்லுறாங்க, வெட்டுறாங்க? ஒரே போடு, கழுத்தை துண்டாக வெட்டி அந்த மாட்டுக்கறியை சாப்பிட்றது, ஆட்டுக்கறியை சாப்பிட்றது. ஏன்னா நீ இந்த பிற உயிரினங்களையும் நேசிக்காத. அப்படி நீ நேசிக்க ஆரம்பிச்சிட்டா உனக்கு பரிதாப உணர்ச்சி அதிகமாயிடும், கருணை அதிகமாகிடும், ஈவு இறக்கமெல்லாம் அதிகமாயிடும். உன்னால் போரிட முடியாது. அதனால் உன்னுடைய மனிதத்தன்மை சாகடிக்கிற மாதிரி இந்த மாமிசத்தை நீ சாப்பிடு, இந்த பாலை நீ குடி, இந்த ஒரு சொம்பு பாலை நீ குடி, இந்த தயிர் இதை கடைஞ்சி இதை மோராக நான் ஒரு சொம்பு தரேன், நீ நல்லா குடி அப்படின்னு சொல்லி தயிர், மோர், பால், வெண்ணெய், நெய், தானியங்கள் இதெல்லாம் நீ சாப்பிடு. இதெல்லாம் சாப்பிட்டா உனக்கு அந்த மனிதத்தன்மையே இருக்காது. மாமிசத்தை சாப்பிடு. ஆடுகளை ஏன் போரிடுறதுக்கு முன்னாடி பலியெல்லாம் கொடுப்பாங்க, கோழியை பலியிடுறது எல்லாம் அந்த போர்க்குணத்தை தக்க வச்சுக்கணுங்கிறதுக்காகத்தான். போர்க்குணத்தை தக்க வச்சுக்கணும்னா மனிதத்தன்மை, மிருகமாக இருக்கணும் நீ. அதற்காக தான் அந்த சாதி, அதற்காக தான் பெண்களை அடிமைப்படுத்துறது, அதற்காக தான் இந்த ஆடு மாடுகளை இறைச்சியாக சாப்பிட்றது. சாப்பிட்டா தான் உனக்கு அந்த மனிதத்தன்மை இருக்காது. மனிதத்தன்மை இருந்துச்சு, கருணை இருக்காது, ஈவு இறக்கம். உனக்குள்ளே இருக்கிற இயற்கையாகவே மனுஷங்கக்கிட்ட இருக்கிற ஈவு இறக்கம், கருணை, மனிதத்தன்மை அது இல்லை. அதை நம்ம இந்த மாதிரி வழக்கங்கள் மூலமாக நம்ம அந்த நம்மக்கிட்ட வரவிடாமல் பண்ணிக்கணும். நோய்களை ஏற்படுத்திக்கணும். நோய்களை ஏன் நோய்கள் ஏன் அதிகமாகுதுன்னா, இந்த உணவுகளை சாப்பிட்றனால நோய்களையே இவங்க விரும்பி தான் ஏற்றுக்கிறாங்க. ஏன்னா அப்போ தான் நீ நோய் வந்துச்சுன்னா உனக்கு அன்பு பாசமே இருக்காது, எப்போ பார்த்தாலும் மரண பயத்தோடு இருப்ப. அப்போ தான் உனக்கு யார் மேலேயும் அன்பு பாசமே ஏற்படாது. நாம் சாகிற மாதிரி எல்லாருமே சாகணுங்கிற எண்ணம் யாருக்கு வரும்னா அந்த நோயாளிகளுக்கு வரும். நோயாளிகளுக்கும் பிறர் மகிழ்ச்சியாக இருந்தால் பிடிக்காது. நாம் மகிழ்ச்சியாக இல்லாத அந்த வாழ்க்கையில் யாரும் மகிழ்ச்சியாகவே இருந்துடக்கூடாதுன்னு தான் நினைப்பாங்க. அதனால தான் நோயை ஏற்படுத்திக்கிறாங்க. இந்த உணவுகளெல்லாம் சாப்பிட்டா நோய் வரும். நோய் வந்துன்னா போர்க்குணம் அதிகமாகும். மற்றவங்கள சாகடிக்கணும், அழிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் நோயாளிகளுக்கு இயல்பாகவே அதிகமாகும். நீ ஆரோக்கியமாக இருந்தால் தான் பிறரை நேசிக்க முடியும். உன் உடம்பை நீ நேசித்தா தான் பிறரை நேசிக்கும். அப்போ இந்த தானிய உணவுகள் இதெல்லாம் சாப்பிட்டா நோய் வரும். நோய் வந்தால் உனக்கு அந்த போர்க்குணம் அதிகமாகும். பிறரை அழிக்கணும், கொல்லணும். ஏன்னா நாமளும் சாவத்தான் போகிறோம். நோய் வந்துருச்சு, நாமளும் சாவத்தான் போகிறோம். அப்போ நாம் அந்த பிறரையும் யாரும் நல்லா வாழ விடக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் அது வரும். அதனால தான் நோயாளிகளுக்கு குறுகிய எண்ணங்கள் வருவதை தவிர்க்கவே முடியாது. அப்போது யாரோ ஓரிருவரை காட்டி எனது கருத்தை நீங்கள் மறுக்க வேண்டாம். பெரும்பாலான மக்களை அடிப்படையாக கொண்டு நான் ஒரு கருத்தை இங்கு பதிவிடுகிறேன். அதனால் பெரும்பாலான நோயாளிகள் அப்படி தான் யோசிப்பாங்க. யாரோ ஒரு தலைவர், அந்த தலைவருக்கு நோயோடு தான் இருந்தார், அவர் இந்த மக்கள் நல்லா இருக்கும்னு நினைக்கலையா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நோயை அந்த மாதிரி கூட மாற்றலாம். நோயினால் ஏற்படுகிற அந்த போர்க்குணத்தை ஆக்கப்பூர்வமான வழியில் கூட நம்ம அதை திசை திருப்பி அப்படித்தான் பெரிய தலைவர்கள்லாம் பண்ணாங்க. யாராவது ஓரிருவரால் மட்டும்தான் அந்த மாதிரி பண்ண முடியும். எல்லா மக்களும் அதை அந்த மாதிரி பண்ண முடியாது. அப்படி இருக்கும்போது நோய்கள் ஏற்படுத்துகிற ஒரு மனப்பான்மை என்பது என்னென்னா ஒரு போர்க்குணத்தை தான் ஏற்படும், அழிக்கணுங்கிற எண்ணத்தை தான். ஏன்னா அவங்க உடம்பே அழிஞ்சிட்டு போகுது. அவங்க உடம்பு அழியும் போது மற்றவங்களும் அழியணும் அப்படிங்கிற எண்ணம் தான் அவங்களுக்கு இயல்பாகவே வரும். அதனால தான் நல்ல எண்ணம் வரணுன்னா உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ நோய்களை தேடி நோய்களை ஏன் இவங்க வர வச்சுக்கிறாங்க அப்படின்னா அதுக்கும் அந்த போர்க்குணம் தான் காரணம். சண்டை போடணும், போரிடணும், எப்போவும் தயாராக இருக்கணும், எப்போவும் போரிடுவதற்கான வாய்ப்பு இருக்குது. போர்னு வரும்போது கத்தி கம்பை தூக்கிட்டு போகணும், மரணத்தை பற்றிலாம் பயப்படக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு அதுக்கு தான் அந்த நோயெல்லாம் வர வச்சுக்கிறாங்க. அதாவது இங்கே இருக்கிற நடைமுறை எல்லாமே இந்த போர்க்குணத்தை தக்க வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான். இப்போவும் இது போர்க்களம் தான். இந்த உலகமும் இப்போ நடந்துகிட்ருக்கு பாருங்க. இப்போ போர்லாம் முடிஞ்சிருச்சு, வெளிப்படையாக நடக்கிற போர் தான் முடிஞ்சிருச்சு. இப்போ மறைமுகமாக மக்கள் சாகடிக்கிற அந்த மனப்பான்மை, நோய்களை ஏற்படுத்தி மக்களை சாகடிக்கணும் அப்படிங்கிற அந்த தானிய உணவுகள் இதெல்லாம் சாப்பிட்டா நோய் வரும். அப்போ இதெல்லாம் தானிய உணவுகளை யார் உற்பத்தி பண்ணுற? மனுஷங்க தான் உற்பத்தி பண்ணுறாங்க. அப்போ மனுஷங்க தான் அந்த சாவுக்கு காரணம். இதெல்லாம் சாப்பிட வச்சு மனுஷங்களை சாகடிக்கணும். முன்னாடி நேரடியாக வெட்டு குத்து அப்படின்னு சொல்லிட்டு சாகடித்தாங்க, போரிடுவது. இன்றைக்கி மறைமுகமாக சாகடிக்கணும். இப்போ விவசாயிகள்லாம் இருக்காங்க, தானியங்களை உற்பத்தி பண்ணி அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறாங்க. அப்போ இந்த விவசாயிகளுக்கும் போர்க்குணம் இருக்குது, மக்களை சாகடிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கு இருக்குது. அவங்களும் அதை சாப்பிட்றாங்க. ஏன்னா இதை சாப்பிட்டா நோய் வரும்னு அவங்களுக்கு தெரியும். இப்படி சாகடிக்கணுங்கிற எண்ணம் அதோட முறை தான் மாறி போச்சே தவிர முன்னாடி சாகடிக்கிறது நேரடியாக சாகடித்தாங்க.
வாள் ஈட்டி எல்லாம் எடுத்துக்கிட்டு நேரடியாக சண்டை போட்டு குத்திக்கிட்டு செத்தாங்க. இன்றைக்கி வந்து மறைமுகமாக சாகடிக்கிறாங்க. என்ன பண்ணுறாங்க, இப்போ விவசாயிகள் இருக்காங்க, அவங்க ஒரு கோடிக்கணக்கான விவசாயிகள் இருக்காங்க, அவங்க என்ன பண்ணுறாங்க, நல்ல இந்த தானிய உணவுகளை உற்பத்தி பண்ணி மக்களுக்கு வியாபாரம் பண்ணுறாங்க. அதை சாப்பிட்டுட்டு மக்கள் நோய் வந்து சீக்கிரமாக கொஞ்சம் மெல்ல சாகடிக்கப்படுகிறார்கள். அப்போ இந்த விவசாயிகளோட நோக்கம் அதுவாக தான். நீ தெரிஞ்சு பண்ணாலும் தெரியாமல் பண்ணாலும் அந்த நோக்கத்துக்கு நீயும் அந்த காரணமாக அறியாமையின் காரணம். அந்த நோக்கம் என்பது அந்த நோக்கத்தை நீ தான் செயல்படுத்துகிற அப்படின்னா உனக்கு தெரியாமல் இருக்கலாம், நீ அறியாமையின் காரணமாக கூட அந்த தவறு செய்யலாம், ஆனால் அதுக்கு நீ தான் பொறுப்பு. அதை நீ தெரிஞ்சுக்காமல் நீ போய்ட்டு. அது மாதிரி இங்கே நிறைய வந்து இப்போ விபத்து ஏற்படுது. கார் தொழிற்சாலைகள் ஏன் தயாரிக்கப்படுகிறதுனா, காரை அப்போ தான் மக்கள் ஓட்டுவாங்க, விபத்தில் அடிபட்டு வருஷத்துக்கு 10 லட்சம் பேர் சாவாங்க அப்படிங்கிற அந்த நோக்கம் தான் இந்த கார்களை உற்பத்தி பண்ணுறவங்களுக்கு அது காரணமாக இருக்கிறது. யாரையுமே நீ கொல்லக்கூடாதுன்னா, யாருமே நம்மளால் சாகக்கூடாது அப்படின்னா நீ அதை செஞ்சிருக்கவே கூடாது. யாருமே நம்மளால் சாகக்கூடாது, யாருமே நம்ம பிறருக்கு துன்பம் தரக்கூடாதுன்னா நீ வந்து விவசாயிகள் வந்து தானிய உணவுகளை உற்பத்தியே பண்ணக்கூடாது. ஏன்னா அதை சாப்பிட்டா நோய் தான் வரும், நோய் வந்தால் செத்து தான் போவாங்க. அப்படியே வந்து யாரையாவது சாகடிக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் வந்து இப்போவும் இருக்குது. போர்க்காலத்தில் தான் நம்ம இப்போவும் வாழ்ந்துட்டுருக்கோம். அதாவது யாரையாவது சாகடிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு தான். அதுதான் வந்து வீரம். யாரையாவது அழிக்கணும், அழிவை நோக்கி போகணும், அழிவை நோக்கி பயப்படுறவங்க கோலை, அழிவை எதிர்கொள்ளணும், பிறருக்கு அழிவை ஏற்படுத்தணும், நாமளும் அழிவை நோக்கி போகணும். அழிவை நோக்கி போய் அதிலேருந்து நீ பாதுகாக்கணும், நீ பத்திரமா இருக்கணும். அதுதான் வீரம். வீரங்கிறது என்னென்னா, நீ போர்க்களத்துக்கு போகணும், பிறரை கொல்லணும், ஆனால் நீ பாதுகாப்பாக இருக்கணும். அதுதான் வீரம். அதுமாதிரி அழிவை நோக்கி போகணும், பிறருக்கு அழிவை ஏற்படுத்தணும். நம்மளை மற்றவங்க அழிச்சிடக்கூடாது, மற்றவங்களும் நம்மளை அழிக்க வருவாங்க, நாமளும் மற்றவங்கள அழிக்கணும். மற்றவங்களும் நம்மளை அழிக்க வருவாங்க, அவங்ககிட்டேருந்து தப்பிச்சுக்கிட்டு நாம் எப்படி பாதுகாப்பாக இருப்பது, அதுதான் வீரம், திறமை அப்படின்னு இந்த இயந்திர அறிவியல் உலகில் நம்பப்படுகிறது. அதுதான் கடைபிடிக்கப்படுகிறது. அதுதான் இங்கே வீரமாக பார்க்கப்படுகிறது. அதனால் நாம் இப்போவும் போர்க்காலத்தில் தான் இருக்கோம். இப்போ விவசாயிகள் தானிய உணவுகளை உற்பத்தி பண்ணி மாமிசம், இப்போ மாடெல்லாம் வளர்த்து மாட்டுக்கறி சாப்பிடுங்க, அதுவும் விவசாயி தானே வளர்த்தது. அப்போ அதெல்லாம் சாப்பிட்டு நோயை வரவழைச்சி மக்களை கொல்வதற்கான அவங்களும் சாப்பிட்றாங்க. விவசாயிகளும் அதே உணவை தான் சாப்பிட்றாங்க, தங்களையும் கொண்டு மற்றவங்களையும் கொல்கிறாங்க. நோயை வரவழைப்பதற்கு அவங்க ஒரு வேலையை பார்க்குறாங்க. அப்போ கோடிக்கணக்கான விவசாயிகள் பிறரை கொல்வதற்கான வேலையில் தான் அவங்க ஈடுபட்டுருக்காங்க. தெரிஞ்சு பண்ணுறாங்களோ தெரியாமல் கூட பண்ணலாம். அறியாமையின் காரணமாக தெரியாமல் கூட பண்ணலாம். தெரியாமல் பண்ணாலும் அது கொலை தானே. அப்போ தெரியாமல் செய்த ஒரு கொலை அப்படின்னு கூட சொல்லலாம். அவங்களும் அதை சாப்பிட்றாங்க. இப்போ அதுதான் நோய்க்கு காரணம் அப்படின்னா உடனே அதை தூக்கி இனிமேல் சாப்பிட மாட்டேன்னு விட்டு சொல்லிட்டு போகிறாங்க. ஏன்னா இது அடிமைப்பட்டு கிடக்குறாங்க. அதனால் படிப்படியாக தான் அது விடுபடுவாங்க. அது மாதிரி விபத்து, மோட்டார் வாகன விபத்துகள், அதன் மூலம் 10 லட்சம் பேர் சாப்பிட்றாங்க. அப்போ வண்டி ஓட்டுற அத்தனை பேரும் அந்த கொலைக்கு காரணமானவர்களாக இருக்கிறார்கள். அந்த ரோடு போட்டவங்க, அந்த வண்டி ஓட்டுறவங்க எல்லாரும் சாலையில் தான் பயணிக்கிறார்கள். சாலை தனக்கு தேவைன்னு எல்லா மக்களும் நினைக்கிறாங்கல்ல. அப்போ அப்படி நினைக்கிற அத்தனை பேரும் இந்த சாலை விபத்துகளால் ஏற்படுகிற வருஷத்துக்கு நடக்கிற 10 லட்சம் பேர் சாகுறாங்க. 10 லட்சம் பேருக்கு மேலே உடல் ஊனமடைகிறார்கள். அந்த சாவுகளுக்கு இந்த மக்கள் அத்தனை பேரும் காரணம். எல்லாருமே சாலையில் பயணிக்கிறார்கள். அப்போ எல்லாருமே அந்த சாலை விபத்துகளால் செத்து போனவங்களுக்கு பொறுப்பானவர்களாக இருக்கிறார்கள். அப்போ எல்லாருமே கொலைகாரர், போரிடுகிற இதான் மறைமுகமான போர்க்களம். அது மாதிரி நோய்களை தருகிற உணவுகளை சாப்பிட்றது. அப்புறம் மருத்துவ அறிவு இல்லாமல் மருத்துவர்கள் என்ன பண்ணுறாங்க, நீ மருத்துவ அறிவு வளர்த்துக்காத, என்ன நம்பு அப்படின்னு மக்களை வந்து மருத்துவ அறிவு இல்லாத முட்டாள்களாக வாழ செய்து அதன் மூலம் மக்களை வந்து அறியாமையில் வைத்து அதன் மூலம் சாகடிப்பது. மக்கள் தாங்களே எப்படி பாதுகாத்துக் கொள்வது என்கிற விழிப்புணர்வுக்கு வழி இல்லாமல் மக்களை வந்து ஒரு மருத்துவம் சார்ந்த அறியாமையை ஏற்படுத்தி மக்கள் ஒரு நோயின்னா எங்களை தான் நம்பணும் அப்படின்னு மருத்துவர்கள் நினைக்கிறாங்க. இதன் மூலம் அப்போ மக்களை முட்டாளாக்குறது அந்த மருத்துவர்கள் தான். நீயா சுயமாக சிந்திக்காத, எங்ககிட்ட வந்துரு, உடம்பை பற்றி நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவர் என்ன கொடுக்குறாங்களோ அதை இவங்க நம்பி சாப்பிட்றாங்க. அதுக்குள்ளே ஒரு மருத்துவ வியாபாரம் இருக்குது. அது தெரியாமல் இந்த மக்கள் ஏமாந்து போகிறாங்க. அப்போ இந்த மருத்துவர்களும் மக்களை அழிக்கின்ற வேலையை மக்களை அழித்து மக்கள் உடல் நலனை அழித்து அதன் மூலம் தங்கள் வாழ்க்கையை தேடிக்கும். இதுவும் ஒரு போர்க்களம் தான். இப்படி மறைமுகமாக இப்போ வந்து காங்கிரீட் கட்டடங்களை இன்ஜினியர்கள் கட்டி கொடுக்குறாங்க. எல்லாருமே காங்கிரீட் கட்டடத்தில் உலகம் முழுமே வசிக்கிறாங்க. நிலநடுக்கம் வந்தோன்னா எல்லாருமே செத்து போகிறாங்க. அப்போது அந்த இன்ஜினியர்களுக்கு அது கூட காரணமாக இருக்கும். என்றைக்கா ஒரு நாள் நிலநடுக்கம் வராதா, நாம் கட்டி கொடுக்குற வீட்டில் அவங்க அந்த வீடு இடிஞ்சு விழுந்து அதில் உள்ளவங்க செத்து போயிட மாட்டாங்களா அப்படிங்கிற அது கூட ஒரு உள்நோக்கம், ஆழ்நோக்கமாக இருக்கும். அதனால் வந்து அப்படி ஒரு நாள் நீ யாருமே சாக முடியாது. இப்போ இங்கே ஒரு
கடுமையான நிலநடுக்கம் வந்தால் எல்லா வீடும் இழிஞ்சு விடுங்கள, எல்லாம். அப்புறம் ஏன் அந்த வீட்டை நீ கட்டுற? அப்போ கட்டி கொடுக்குற, அதுக்கான உதவியெல்லாம் நீ செய்கிறன்னா உனக்கு அந்த நோக்கம் இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம். அப்போ அந்த நோக்கத்துலேருந்து நீ விடுபடணும். நீ விடுபடணுன்னா அதுக்கு வந்து நீ இந்த மாதிரி கட்டடமே கட்டக்கூடாது அப்படின்னு தான் நம்ம அதை சொல்லணும். அதனால் இது வந்து ஒரு போர்க்களம், அது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நம்ம வாழ்ந்துட்டுருக்க இயந்திர அறிவியல் உலகில் இது ஒரு போர்க்களம். இங்கே நீ மகிழ்ச்சியாக வாழணும்னு நினைக்காத, உயிரோடு வாழணுன்னு மட்டும் நினை. மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு இது ஏற்ற இடம் கிடையாது. நாம் இருக்கிற போர்க்களத்தில் இருக்கிறோம். நாம் நிம்மதியாக ஆழ்ந்து அசந்து தூங்கணும்னு நினைக்காத. ஏன்னா போர்க்களத்தில் இருக்கிறவங்க ஆழ்ந்து அசந்து தூங்கணுன்னா அவன் உயிரோடு இருப்பானா, எதிரி நாட்டுக்காரன் குத்தி கொண்டு போயிடுவாங்க. அப்போது சின்னதாக சவுண்டு கேட்டால் கூட நீ படக்குன்னு முழிச்சிக்கணும். சின்னதாக ஒரு சவுண்டு கேட்டால் கூட நீ படக்குன்னு முழிச்சிக்கணும். அந்த அளவுக்கு அந்த மாதிரியான ஒரு தூக்கம் தான் ஒரு போர்க்கள தூக்கம். அது பேர் போர்க்கள தூக்கம். போர்க்களத்தில் அப்படித்தான் தூங்குவாங்க. அப்படிப்பட்டவங்க தான் தெளிவானவங்கன்னு அர்த்தம். நம்ம வாழுகிற எந்த இடத்துல வாழ்கிறோங்கிறத உணர்ந்துக்கிட்டு தூங்கணும். போர்க்களம்னு தெரியாமலே நீ கொரட்டை விட்டு தூங்குனா நீ உயிரோடு இருப்பியா மாட்டியா? நீ செத்தே போயிடுவ. அப்போ மகிழ்ச்சியாக வாழணுன்னு நீ நினைக்காத. நல்லா ஆழ்ந்து அசந்து தூங்கணும்னு நினைக்காத. நீ இருக்கிறது போர்க்களம். ஆழ்ந்து அசந்து தூங்கணும், மகிழ்ச்சியாக வாழணும் அப்படின்லாம் நினச்சேன்னு வச்சுக்கேன், நீ தோற்று போயிடுவ, நீ சாகடிக்கப்படுவாய். அதனால் நீ உயிரோடு வாழ்வதற்கு மட்டும்தான் இங்கு வாய்ப்பு, இந்த போர்க்களத்தில் அனுமதி. நீ திறமையாக செயல்பட்டால் நீ உயிரோடு வாழலாம், மகிழ்ச்சியாலாம் வாழ முடியாது. இது வந்து போர்க்களம். அதனால் நீ தப்பாக நீ குறைச்சிக்காத, நீ தப்பாக புரிஞ்சு வச்சுக்காத, இந்த போர்க்களத்தை தப்பாக புரிஞ்சிக்காத. இங்கே நீ மகிழ்ச்சியாக வாழ்ந்துடலான்னு நினைக்காத. அப்படி தான் நிறைய மனுஷங்க என்ன பண்ணுறான், நான் ஜாலியாக வாழணும், என்ஜாய் பண்ணணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, நல்லா கண்ட உணவுகளை சாப்பிட்றாங்க. அப்போ கடைசியில் நோய் வந்துடுது. இது போர்க்களம்னு தெரியாமலே ஒன்றை சாகடிக்கிறதுக்காக தான் எல்லாருமே சுற்றிக்கிட்டு இருக்கான். எல்லோரும் விவசாயம் என்ன பண்ணுறாங்க, தானியங்களை உற்பத்தி பண்ணி ஒன்றை சாகடிப்பதற்காக சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அவங்ககிட்ட வந்து வியாபாரிகள் வாங்கி உங்ககிட்ட வந்து கொண்டு சேர்க்குறாங்க. அந்த வியாபாரிகள், இந்த மளிகை கடைக்காரங்க, அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, அந்த அரிசியெல்லாம் விற்கிறாங்கல்ல, மாமிசத்தை விற்கிற கசாப்பு கடைக்காரன், இது எல்லாம் மக்களை சாகடிப்பதற்காகவே சுற்றிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் சாப்பிட வச்சு ஒன்றை சாகடிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே, நோயை வரவழைச்சி ஒன்றை சாகடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இது ஒரு போர்க்களம்ங்கிறத புரியாமல் நீனும் என்ன பண்ணுற, நல்ல பேக்கரியை ஏன் திறந்து வச்சுருக்காங்க, பேக்கரி உணவுகளை தயார் பண்ணி ஒன்றை சாகடிக்கணும், ஒன்றை ஈர்த்து ஒன்றை வந்து இழுத்து ஒன்றை சாகடிக்கணும், அதை சாப்பிட வச்சு அதுக்கு அடிமையாக்கி ஒன்றை சாகடிக்கணும். டாஸ்மார்க் கடையை ஏன் திறந்து வச்சுருக்காங்க, ஒன்றை சாகடிக்கணும், ஒன்றை அதற்கு அடிமையாக்கி ஒன்றை சாகடிக்கணும். எல்லாமே போர்க்களம். அப்படி இருக்கும்போது இது கூட தெரியாமல் நீ என்ன பண்ணுற அப்படின்னா, நான் ஜாலியாக இருக்கணும்னு சொல்லிட்டு நல்ல இட்லி, பூரி, பொங்கல், தோசை, பிரியாணி, பரோட்டா எல்லாம் சாப்பிட்ற, தண்ணி அடிக்கிற, சிகரெட் பிடிக்கிற, அப்புறம் வாகனங்களில் வேகமாக போகிற. இது ஒரு போர்க்களம்னு தெரியாமல் ஒன்றை சாகடிக்கிறதுக்காக தான் இங்கே எல்லாருமே மாறு வேஷம் போட்டுக்கிட்டு, நான் மருத்துவர், நான் இன்ஜினியர் என்ன பண்ணுறாரு, உனக்கு சூப்பராக வீடு கட்டி கொடுத்துறாரு. ஒரு 8.4 ஒரு 8.4 ரிக்டர் அளவில் ஒரு நிலநடுக்கம் வந்துன்னா இவர் கட்டி கொடுத்த வீடு கட்டடம் எல்லாம் இடிஞ்சு போயிடும். நிலநடுக்கத்தை தாங்குகிற அளவுக்கு இந்தியாவில் கட்டடத்தை கட்டலை. ஒரு கடுமையான நிலநடுக்கத்தை தாங்குகிற அளவுக்கு இந்தியாவில் கட்டடம் கட்டப்படவில்லை. அப்போது ஒரு கடுமையான நிலநடுக்கம் இன்னும் இந்தியாவில் வரல. அப்போ இந்த இன்ஜினியர்கள் என்ன பண்ண, என்றைக்கா ஒரு நாள் வராதா, நான் கட்டுற கட்டடத்தில் இடிஞ்சு விழுந்து இந்த மக்கள் சாக மாட்டாங்களா அப்படிங்கிற அந்த போர் குணம், அது அவங்களுக்குள்ளே இருக்கும். அது அவங்களுக்கே தெரியாது. நம்ம நல்லது செய்கிறோன்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு பொய்யை சொல்லிக்கிட்டு இந்த வேலைகளில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு போர்க்களம். அப்போ இதில் நீ எப்படி பாதுகாப்பாக இருப்ப? நீ இங்கே மகிழ்ச்சியாக இருக்கணும்னு நினைக்காத, நீ ஜாலியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்ட உணவுகளையும் சாப்பிட்றது, இட்லி, பூரி, பொங்கல், தோசை எல்லாத்தையும் திங்க வேண்டியது. கடைசியில் சுகர் வந்துருச்சு, மூளை வந்துருச்சு, புற்றுநோய் வந்துருச்சு, ஆஸ்மா வந்துருச்சு, இப்போ உடல் பருமன் ஆகிடுச்சு. அதான் இது போர்க்களம்னு தெரியாமல் நீ கண்டதையும் வாங்கி சாப்பிட்ட. விழிப்போடு இருக்கணும், நம்மளை சாகடிப்பதற்கு. அப்போ நீ இதிலேருந்து எப்படி தப்பிக்கலாம்? வாகனங்களை வேகமாக ஓட்டிகிட்டு இருக்கு, இது ஒரு போர்க்களம். வாகனம் மூலமாக உன்னை சாகடிக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்போ இது ஒரு போர்க்களம்னு தெரியாமலே நீ வாகனத்தை ஓட்டி வேகமாக போகிற, ஆக்சிடெண்ட் ஆகி கடைசியாக செத்து போயிடுற. அப்போ நீ எச்சரிக்கையாக இருக்கணும், மெதுவாக ஓட்டணும். உணவுகள் பார்த்திங்கன்னா தானிய உணவு, மாமிச உணவு இதெல்லாம் ஒன்றை சாகடிக்கும். அப்போ நீ அதுலேருந்து என்ன பண்ணணும், நல்ல பழங்கள்லாம் ஒரு 50% பழங்களை சாப்பிட்டுக்கணும். பழங்கள், காய்கறிகள், அந்த மாதிரி பச்சை உணவுகள்லாம் நிறைய சாப்பிட்டு இந்த போர்க்களை உன்னை சாகடிக்க நினைக்கிற அந்த அந்த மாதிரியான ஆட்கள்கிட்ட நீ உன்னை காப்பாற்றிக்கணும்.
மருத்துவர்கள் உன்னை நோயாளியாக்கி நல்லா சாப்பிட்றானுங்க, சாப்பிடு ஜாலியாக இருக்கணும்னு நினச்சி இவனை கண்டதையும் சாப்பிட்றாங்க இந்த மக்கள். கடைசியில் எங்கே வருவேன்? என் கிளினிக் தான் வருவேன், நோயோட என்கிட்ட தான் வந்து நிற்க போகிற. அதனால் நல்லா சந்தோஷம், நீ நல்ல சந்தோஷமாக இரு, அப்படியே இரு, அப்போ தான் நீ நோயாளியாகி என்கிட்ட வருவேன். அப்போது நோயாளியாக வந்து நான் ஒன்றை வச்சு உன் நோயை ஒன்றை காப்பாற்ற மாட்டேன், உன்கிட்ட இருக்கிற நோயைத்தான் நான் காப்பாற்றுவேன். நோயை வந்து நான் பத்திரமா வச்சுப்பேன், அது குணமாகாமல் நான் பார்த்துப்பேன், அந்த நோயை நான் பாதுகாப்பேன். ஒன்றை நான் பாதுகாக்க மாட்டேன், உனக்குள்ளே இருக்கிற நோயை நான் பாதுகாத்து வச்சுப்பேன், அப்போ தான் நான் பாதுகாப்பாக இருக்கணும், நான் வந்து நான் வாழ முடியும் அப்படின்னு மருத்துவர்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டால் சிலந்திக்கிட்ட மாட்டுற மாதிரி தான். கடைசி வரைக்கும் ஒன்றை வச்சு மருந்தை வியாபாரம் பண்ணுவாங்க. மருந்து வியாபாரம் பண்ணுறதுக்கான ஒரு நுகர்வர் வந்து நம்ம சிக்கிட்டார், இந்த சிலந்தி வலையில், மருத்துவ சிலந்தி வலையில் சிக்கிட்டார். சிக்கிய நோயாளி போல் நீ இருப்ப, ஒன்றை வச்சு அவங்க வாழ்நாள் முழுதும் இதை சாப்பிட்டா, இந்த மருந்தை சாப்பிட்டாதாங்க நீ உயிர் வாழ முடியும் அப்படின்னு ஒரு குண்டை தூக்கி போடுவாங்க. வாழ்நாள் முழுதும் நீ சாப்பிட்டுக்கிட்டே இருப்ப. இப்படி உன்னை சாகடிப்பதற்காகத்தான் இங்கே எல்லாருமே சுற்றிக்கிட்டு இருக்காங்க. நீ இதில் எந்த அளவுக்கு புத்தி, இது ஒரு போர்க்குளம், இது தெரியாமல் நீ என்ன பண்ணுற, நான் ஜாலியாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு இட்லி பூரி பொங்கல் தோசை சாப்பிட வேண்டியது, வேகமாக வாகனங்களில் ஓட்ட வேண்டியது, அப்புறம் வந்து பெரிய சொகுசு கட்டடங்களை கட்ட வேண்டியது, அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு கடைசியில் ஒன்றை வாழ விடாமல், மகிழ்ச்சியாக வாழ விடாமல், நிறைய தேவைகள், ஆடம்பரமான வாழ்க்கை, அப்புறம் அதை தேடுறதுக்காக நிறைய பணத்தை தேடி நீ அலைகிற, குடும்பத்தோடு நேரம் செலவழிக்கிறது இல்லை. அதுதானே அவங்களுடைய நோக்கமே. நீ மகிழ்ச்சியாக வாழ்ந்துடக்கூடாது, அதுதானே அவங்களுடைய நோக்கம். அதனால தான் இந்த ஆடம்பர தேவைகளை உருவாக்குறாங்க. இந்த மாதிரி தேவைகளை உருவாக்குனா, இந்த தேவைகளுக்காகவே இந்த மனுஷங்க என்ன பண்ணுவாங்க, பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக லோன்னு அலைவாங்க. இந்த குடும்பத்தோட நேரம் செலவழிக்க மாட்டாங்க, குழந்தைகளோட, கணவனோட, மனைவியோட யாரும் நேரம் செலவழிக்க மாட்டாங்க, சந்தோஷமாகவே இருக்க மாட்டாங்க. அதுதானே அவங்களுடைய நோக்கம். அதனால தானே அந்த தேவைகளை உருவாக்குறாங்க. இப்போ இதுதான் ஒரு போர்க்களங்கிறது. ஒன்றை அழிக்க முடியலன்னா கூட உன் உடம்புல நோயை வரவழைக்கணும். ஒன்றை வந்து விபத்து மூலமாக ஒன்றை ஒரு நொடியில் சாகடிக்கலாம், ஆனால் வந்து ஒரு நோயை ஏற்படுத்தி ஒன்றை கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் சாகடிக்கலாம். ஒன்றை வந்து நோயையும் ஏற்படுத்த முடியாது, ஒன்றை விபத்து மூலமாகவும் கொல்ல முடியாது. அப்படின்னா உன்னுடைய வாழ்க்கையில் உள்ள மகிழ்ச்சியை சாகடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, ஒன்றை வந்து ஒரு குடும்பத்தோடு வாழ விடாமல், ஆரோக்கியமாக வாழ விடாமல், உன் வாழ்க்கையில் உள்ள மகிழ்ச்சியை அழிக்க பார்க்குறாங்க. கணவனோட மனைவியோட ஒன்றா நேரம் செலவிட முடியாமல் எப்பவும் பணத்தை தேடி ஓடுற மாதிரி வச்சுக்கிட்டு ஒன்றை வந்து உன்னுடைய அந்த குடும்ப மகிழ்ச்சியை, வாழ்க்கையில் உள்ள மகிழ்ச்சியை சாகடிக்கிறேன். ஒன்றை தான் சாகடிக்க முடியல, உன் வாழ்க்கையில் உள்ள மகிழ்ச்சியாக சாகடிக்கலாமே அப்படின்னு யோசிக்கிறாங்க. எதையாவது சாகடிக்கணும் ஒன்றே, அந்த மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க. அதனால் இது ஒரு போர்க்களம்னு நினச்சிக்கோ. போர்க்களத்தில் இருக்கிற வரைக்கும் நீ வந்து போரிட்டு கொண்டு தான் இருக்க வேண்டும், போராடி கொண்டே நோய்களோடு போரிட்டு கொண்டு இருக்க வேண்டும், விபத்துகளோடு போராட வேண்டும், போரிட வேண்டும். இப்படி உன்னை சாகடிக்க உனது வாழ்க்கையில் உள்ள மகிழ்ச்சியை சாகடிக்க நினைக்கிறவங்ககிட்டேருந்து நீ எப்படி தப்பிச்சிருக்கிற அப்படி நீ. அப்போது இது ஒரு போர்க்களங்கிறத மறந்துடாத. இங்கே நீ ஜாலியாக இருக்கணும்னு நினச்சன்னா கண்டிப்பாக நீ மாட்டிக்குவ. நீ ஜாலியாக இருக்கணும், நல்லா தூங்கணும், ஆழ்ந்து அசந்து தூங்கணும், நல்லா ஜாலியாக இருக்கணும். போர்க்களத்தில் நீ தூங்கினா என்ன ஆகும்? போர்க்களத்தில் இருக்குங்கிறத மட்டும் மனசில் நினச்சிக்கோ. சின்னதாக சவுண்டு கேட்டாலும் டக்குன்னு முழிக்கணும். அதான் போர்க்கள விழிப்புங்கிறது. போர்க்களத்தில் இருக்கிறவங்க வந்து சின்னதாக ஒரு சத்தம் கேட்டால் போதும். ஒரு மாவீரர்கள்லாம் எப்படி தூங்குவாங்கன்னா, சின்னதாக எந்த நேரத்துலையும் சரி ஒரு நல்லா தூங்கவும் செய்வாங்க. அதே நேரத்தில் வந்து சின்னதாக ஒரு சவுண்டு கேட்டால் டக்குன்னு முழிச்சிருவாங்க, டக்குன்னு முழிச்சு பார்ப்பாங்க. அதான் மாவீரர்களின் தூக்கம். வெளியில் என்ன நடந்தாலும் சரி, நீ கொரட்டை விட்டு தூங்குறன்னா கண்டிப்பாக ரொம்ப நாள் நீ உயிரோட வாழவே முடியாது. வெளியில் என்ன நடக்குன்னு தெரியாமலே நீ பயங்கரமாக தூங்குற அப்படின்னா கண்டிப்பாக நீ வந்து சோம்பேறி தான். நீ மாட்டுவ, நீ ரொம்ப நாள் உயிரோடு வாழ முடியாது. ஏன்னா இது போர்க்களம்னு தெரியாமலே வாழ்கிற. கண்டிப்பாக நீ மாட்டிடுவ, ஏதாவது ஒரு நோயில் மாட்டுவ. நோய்ங்கிற ஆயுதத்தால் வீழ்த்தப்படுவாய், விபத்துங்கிற ஆயுதத்தால் வீழ்த்தப்படுவாய். இப்படி அந்த எதுலையாவது நீ மாட்டிப்ப. உன்னை சுற்றி இங்கே அத்தனை பேர் உன்னை சாகடிக்கிறதுக்காக தயாராக இருக்கிறாங்க போது நீ வந்து அந்த விழிப்புணர்வே இல்லாமல் நான் ஜாலியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்ந்தானே வை, கண்டிப்பாக இந்த இயந்திர அறிவியல் உலகில் நீ வந்து ஜாலியாலாம் இருக்கவே முடியாது. வேணா இப்படித்தான் ஜாலியாக இருக்காங்க, சும்மா ஒரு முயற்சி தான், அதுக்காக ஜாலியாகவே அதுக்கான முயற்சியே எடுக்காமல் இருக்கக்கூடாது. அது ஒரு நடிப்பு தான். ஜாலியாக இருக்கிற மாதிரி ஒரு நடிப்பு, சும்மா அது ஒரு காட்சி, ஒரு கண்காட்சி. ஜாலியாக இருக்கிற மாதிரி பிறருக்காக அப்படி பார்த்தியா ஜாலியாக இருக்கேன் அப்படின்னு ஒரு இப்போ அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை தான். மற்றபடி இங்கே வந்து நீ உயிரோடு வாழணுங்கிறதுல கவனமாக இரு.
உயிரோடு வாழணுங்கிற ஜாலியாக இருக்கணும்னு நினச்சி கடைசியில் உயிரோடு கூட வாழ முடியாத அளவுக்கு போயிடாத. அதனால் உயிரோடு வாழணுங்கிறதுல கவனமாக இரு. எப்போவுமே அந்த இது போர்க்களத்தில் இருக்கிறோம். அப்படி இந்த போர்க்களம் எப்போ முடியும் அப்படின்னா 2040க்கு அப்புறம் இந்த இயந்திர அறிவியல் உலகம் செயலிழக்கும் பாருங்கள். அப்போ தான் போர் முடிவுக்கு வருது. அப்போ கூட நம்ம என்ன பண்ணணும்னா இந்த அணு உலைகள் அணு உலைகள் அணுகுண்டு எல்லாத்தையும் பத்திரமா மூடிடணும். நல்லா செயலிழக்க வச்சிடணும். தொழிற்சாலைகள் விஷவாயு கசிவு எதுவும் ஏற்படக்கூடாது. எல்லாத்தையுமே செயலிழக்க வச்சுக்கிட்டு தான் நம்ம இந்த இயந்திர அறிவியல் உலகுக்கு ஒரு ஒரு பூட்டு போட்டுட்டு நம்ம இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையை நோக்கி நம்ம போகணும். இன்னொன்று, இயந்திர அறிவியல் உலகில் தான் இதையெல்லாம் இடிச்சிட்டு தான் இங்கே தான் நம்ம இன்னொரு உலகத்தையும் உருவாக்கணும். அதையெல்லாம் பார்த்துக்கோங்க. இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை 2040க்கு அப்புறம் வருது அப்படின்னா அது எங்கே வருது? இது எங்கேயோ காட்டிலையா வருது? எங்கேயோ வேறு எங்கேயோ வருது? நாம் இப்போ வாழ்ந்துகிட்டு இருக்கோம் பாருங்கள். இந்த இடத்த தான் நீங்கள் மாற்றணும். அப்படியே இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கைக்காக மாற்ற வேண்டிய கட்டாயம் வருது. இப்படி நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்குது. பயங்கர சவாலான பிரச்சனைகள்லாம் இருக்குது. மிகப்பெரிய சவாலான பிரச்சனைகளை தான் நான் உங்கள் முன்னாடி வச்சுக்கிட்டு இருக்கேன். சும்மா ஏதோ பொழுதுபோக்குக்காக நான் பேசிகிட்டு இல்லை. மிகப்பெரிய ஒரு பொறுப்பான செயல். இதை விட பொறுப்பான செயல் இந்த உலகத்தில் இல்லவே இல்லை. இது வரைக்கும் இல்லை, இனிமேலும் வராது. அவ்வளோ பெரிய பொறுப்பான ஒரு செயலை தான் நான் இப்போ பேசிக்கிட்டு இருக்கேன். பொறுப்பான காரியத்தை பற்றி தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். ஒரு பொறுப்பான காரியத்துக்கான விதையத்தான், கருத்துங்கிற அந்த விதையத்தான் நான் ஊனிக்கிட்டு இருக்கிறேன். அந்த விதையை அந்த மக்கள், உலகத்தில் இருக்கிற அத்தனை மக்களும் தங்கள் மூளையில் பதிவு செய்யுங்கள். மூளையில் ஊன்றி அதுக்கு உரம் போடுங்க, அதுக்கு தண்ணி ஊற்றுங்க, அதை வளர விடுங்க. அந்த கருத்து புரட்சியாக மாறட்டும். மாற்றத்தை ஏற்படுத்தி நம்ம வெற்றிகரமாக இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கைக்குள்ளே நம்ம நுழைவோம். நம்பிக்கையோடு இருங்க. கண்டிப்பாக நம்ம சாதிக்கிறோம். அதனால் இனிமேல் எப்போ முடியுதோ சாதிப்போம். கண்டிப்பாக நம்ம சாதிக்கிறோம். ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறோம். இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கைக்குள்ளே வெற்றிகரமாக நம்ம நுழைப்போகிறோம். இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கைக்கு ஒரு இதை அற்புதமாக மூடிட்டு இதுக்கு ஒரு மூடு விழாவை வச்சுட்டு நம்ம இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கைக்கு வெற்றிகரமாக நம்ம நுழையிறோம். நம்ம நம்பிக்கையோடு இருப்போம். இது வரைக்கும் நான் நம்பிக்கை இல்லாமல் பேசிகிட்டு இருந்தேன். இனிமேல் நான் நம்பிக்கையோடு நான் பேச போகிறேன்.